90லேருந்து 95 அட்டெண்ட் பண்ண சொல்றாங்களே! நம்ம 60லேருந்து 65 தானே போட்டோம் ஐபிபிஎஸ், பிஓ பிரிலிம்ஸ்ல. நம்மளால இவ்ளோ அட்டெம்ப்ட் குடுக்க முடியுமா? அப்படிங்கிற டவுட் உங்களுக்கு நெறைய பேருக்கு இருக்கும். அண்ட் லாஸ்ட் மினிட் டிப்ஸ் வீடியோ இப்போ ஒண்ணு அப்லோட் பண்ணேன். அதுல இந்த அரித்மெட்டிக்கும் ராங் நம்பரும் இருக்கு இல்லையா? ஸ்பீட் பூஸ்டர் போட்டு முடிச்சதுக்கப்புறம், இதுல எத நான் ஃபர்ஸ்ட்டா அட்டெண்ட் பண்ணணும் சார்? அப்படிங்கிற ஒரு டவுட் கேட்டிருப்பாங்க. ஸோ 3 சப்ஜெக்ட்லும் அந்த பிரச்சனை இருக்கு. அத எப்படி ஹேண்டில் பண்ணணும்? அப்படிங்கிற கம்ப்ளீட் விஷயத்த இந்த வீடியோவுல பார்த்துடலாம். வீடியோக்கு லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவ ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலையும், நம்ம டெலகிராம் குரூப்ல ஃபர்தரா டவுட் இருந்தா இல்ல கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. கிளாரிஃபை பண்ணி விடுறேன். சரிங்களா? நான் இதுல எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் அதிகமா குடுக்கணும்? ஃபர்ஸ்ட் 90லேருந்து 95 மார்க் எடுக்க முடியுமானா, ஷூரா எடுக்கலாம். பெர்ஃபெக்ட்டா இப்ப நான் லாஸ்ட் மினிட் டிப்ஸ் வீடியோல சொன்ன மாதிரி நீங்க செக்ஷன ஹேண்டில் பண்ணா பிகினர்ஸ் அண்ட் ஆவரேஜ் ஆஸ்பிரண்ட்ஸ், சீனியர் ஆஸ்பிரண்ட்ஸ் எப்படி பார்த்தாலும் 90 ஈஸியா கிராஸ் பண்ணிடுவாங்க. பேப்பர் கஷ்டமா இருக்கும் பட்சத்தில் 87லேருந்து ஒரு 92 குட் அட்டெம்ப்ட்டா இருக்கும். நார்மலா வர இன்சூரன்ஸ் அசிஸ்டன்ட்க்கு நீங்க 92லேருந்து 95 அட்டெண்ட் பண்ணணும். 90யே குறைவுன்னு சொல்லுவேன். அவ்வளோ அட்டெண்ட் பண்ண முடியுமா தான் பேப்பர் இருக்கும். ஈஸி லெவல். ஓகேங்களா? கொஸ்டின் செலக்ஷன் எந்த கொஸ்டின்ல உட்காராம இருக்கணும். அதுக்கு தான் இந்த டவுட் இந்த ஆஸ்பிரண்ட் கேட்டிருக்காங்க. ஸ்பீட் பூஸ்டர் டக்கு டக்கு டக்குன்னு அட்டெண்ட் பண்ணிடுறோம். அதுலயும் தப்பானா அதாவது சொதப்புனா லேட்டா அட்டெண்ட் பண்ண சொல்லியிருப்போம் பாஸ் பண்ணிட்டு. இப்போ இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா, ஒரு ஆஸ்பிரண்ட் அரித்மெட்டிக்கு ஒவ்வொரு டாபிக்கும் 200 கொஸ்டின் 300 கொஸ்டின் போட்டு ஸ்ட்ராங்கா இருப்பாரு. ஒரு சில ஆஸ்பிரண்ட் ராங் நம்பர் சீரிஸ் எல்லாம் ஃப்ளோவுல டக்குன்னு எடுத்துருவாங்க. ஒரு சில ஆஸ்பிரண்ட் ஸ்ட்ரக் ஆயிடுவாங்க. இதற்கு பெர்ஃபெக்ட்டான ஆன்சர் என்னன்னா, அரித்மெட்டிக் அவங்க ஈஸியா கேட்கறாங்களா? டஃப்பா கேட்கறாங்களா? இப்ப பார்த்தோனே நமக்கு தெரியும். இந்த கொஸ்டின் ஈஸியா போட்டுறலாம் அப்படின்ட்டு. டஃப்பா கேட்கும் பட்சத்தில் ராங் நம்பருக்கு போயிருங்க. ஓகேங்களா? இல்ல ராங் நம்பர் உங்களுக்கு ஆன்சர் எடுக்க முடியல. போட்டு ஆன்சர் எடுக்க முடியல அப்படின்னா, ட்ரை பண்ணுங்க. ஆன்சர் வந்ததெல்லாம் அட்டெண்ட் பண்ணிட்டு, வராதத மார்க் பண்ணிட்டு அரித்மெட்டிக் போயிடுங்க. உங்களுடைய ஸ்ட்ரெங்த்ன்னு ஒண்ணு இருக்குல்ல. அரித்மெட்டிக்கா ராங் நம்பரா அப்படிங்கிறது இருக்கு. பிளஸ் அவங்க எது ஈஸியா கேட்டிருக்காங்க, கஷ்டமா கேட்டிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தையும் பார்க்கணும். நம்மளுடைய ஸ்ட்ரென்த். இது 2யும் பார்த்துட்டு எக்ஸாம் ஹால்ல தான் நம்ம அத டிசைட் பண்ணணும். ஆனா மத்த சிம்ப்ளிஃபிகேஷனோ, மத்த ஆர்டர் அந்த ஸ்கோர் பூஸ்டர் லாஸ்ட் மினிட் டிப்ஸ் சொன்னேன்ல, அதெல்லாம் நீங்க அப்படியே அட்டெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? அதே மாரி தான் இங்கிலீஷ்ல. உங்களுக்கு ரீடிங் ஸ்பீட் நல்லா இருக்குன்னா, ஆர்சி பேராஜம்பிள் ட்ரை பண்ணலாம். கிராமர் நல்லா இருக்குன்னா, கிராமர அட்டெண்ட் பண்ணிட்டு வந்து இங்க அட்டெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு கிராமர் சுத்தமா தெரியல அப்படிங்கும்போது, இல்ல அரைகுறையா இருக்கும்போது என்ன நடக்கும்னா, இத ஃபர்ஸ்ட் நீங்க அட்டெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு நெறைய ஆன்சர் தெரியாம அசம்ப்ஷன்ல அட்டெண்ட் பண்ணும்போது, என்ன நடக்கும்னா, இங்க தெரிஞ்ச பகுதியே வந்து என்ன நடக்கும், பேராஜம்பிள் கஷ்டமா ஃபீல் ஆகும். ஆனா அது ஈஸியா தான் கேட்டிருந்திருப்பாங்க. ஓகேங்களா? கிராமர் தெரிஞ்சா, அங்க 5 மார்க் வந்துருச்சுன்ற கான்ஃபிடன்ஸ்ல இது ஈஸியா இருக்கும். கிராமர் தெரியாதவங்க ஃபர்ஸ்ட் நீங்க அத அட்டெண்ட் பண்ணிட்டீங்க. ஸ்கோர் பூஸ்டர் இதுக்கும் இருக்கு. அதெல்லாம் சொல்லியிருப்பேன் வீடியோல. அத அட்டெண்ட் பண்ணிட்டு, இத அட்டெண்ட் பண்றீங்க அப்படின்னா, இது தப்பா போட்டீங்கன்னா, இது அடி வாங்கும். இது கரெக்ட்டா போட்டுட்டீங்கன்னா, இது கான்ஃபிடென்ட்டா பண்ணுவீங்க. அதனால உங்களுக்கு கிராமர் வராது அப்படின்னா, இத ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா? அதே மாரி தான் இங்கேயும். பிளட் ரிலேஷன்ல நீங்க எனஃப் பிராக்டிஸ் பண்ணியிருந்தா, அத சூஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? இப்ப எல்லாமே அட்டெண்ட் பண்ணிருவோம். ஸ்கோர் பூஸ்டர், ஆல்பா நியூமெரிக் சீரிஸ் அதெல்லாம் அட்டெண்ட் பண்ணிட்டு, பிளட் ரிலேஷன், ஃப்ளோர் வித் பிளாட் இது 2 தான் வந்து இந்த பிரிலிம்ஸ பொறுத்தவரை சொதப்பும். பிஓ பிரிலிம்ஸ்னா அந்த ஆர்கனைசேஷன் பசில் ஒண்ணு எக்ஸ்ட்ரா வரும். ஓகேங்களா? இது 2த்துல எத பிரையாரிட்டி குடுக்கணும்? நீங்க எப்படி பார்த்தாலும் 35 அவுட் ஆஃப் 35 அட்டெண்ட் பண்றீங்க. அட்லீஸ்ட் 33 ரீசனிங்ல அட்டெண்ட் பண்ணணும். அப்ப என்ன பண்றீங்கன்னா, இது 2மே லாஸ்ட் பிரையாரிட்டி தான். ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி இது இது தவிர்த்து இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டினும் அட்டெண்ட் பண்ணிட்டு, கடைசியா தான் அட்டெண்ட் பண்ண போறீங்க. ஓகேவா? ஒரு சில ஷிஃப்ட்ல 2மே கேட்பாங்க. ஒரு சில ஷிஃப்ட்ல ஏதாச்சும் 1 தான் வரும். அது உங்களுடைய லக்கு. ஓகேங்களா? நீங்க என்ன பிளட் ரிலேஷன் பிராக்டிஸ் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா, பிளட் ரிலேஷன் எடுக்கலாம். ஃப்ளோர் வித் பிளாட் நீங்க எக்ஸ்ட்ரா பிராக்டிஸ் பண்ணி வச்சிருக்கீங்கன்னா, ஃப்ளோர் வித் பிளாட் எடுக்கலாம். ஓகேங்களா? இப்ப டைம் இருந்தா கூட நீங்க ஒரு ஒரு இதுல ஒரு 3 செட் சால்வ் பண்ணி பார்த்துட்டு போங்க. ஃப்ளோர் வித் பிளாட். ஓகேங்களா? அதனால தான் நெறைய பேர் எக்ஸாம் கிளியர் ஆக மாட்டாங்க. அந்த எக்ஸாம்ல சொதப்பி விட்டுரும் அந்த கொஸ்டின் கொஞ்சம். ஓகேங்களா? அதுக்காக எக்ஸாம் வந்துச்சுன்னா கஷ்டம்லாம் கிடையாது. அது கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணிட்டு போனா, அங்க யோசிக்கிறது கொஞ்சம் வேகமா இருக்கும். ஓகேங்களா? இதுதான் அந்த இது 90 டூ 95 எடுக்க முடியும். ஈஸியா தான் இருக்கும். கொஸ்டின் செலக்ஷன் மட்டும் ப்ராப்பரா வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இப்ப நான் சொன்ன சிச்சுவேஷன்லாம் ஒரு டஃப்பான ஷிஃப்ட்ல தான் அந்த மாரி நடக்கும். அதுக்கு உங்களுக்கு நார்மலைசேஷன் கிடைக்கும். அந்த மாரி ஷிஃப்ட்ல 87 நல்ல அட்டெம்ப்ட். ஓகேங்களா? நீங்க 87 டார்கெட் பண்ணக்கூடாது. 92லேருந்து 95 டார்கெட் பண்ணுங்க. 95 அட்டெண்ட் பண்ண முடியும். இங்க பாருங்க இந்த இடத்துல உங்களுக்கு லாஸ்ட் மினிட் டிப்ஸ் வீடியோ வரும். இந்த இடத்துல நம்மளுடைய டீம் மேக்கர்ஸ் அகாடமி ஆப் இருக்கும். இது 2யுமே யுட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ போய் பாருங்க. இந்த ஆப்ப டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய பேங்கிங் பிரிப்பரேஷனுக்கு நம்ம ஆப் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எக்ஸாம் போறவங்க இந்த லாஸ்ட் மினிட் டிப்ஸ் பார்க்காதவங்க பார்த்துட்டு எக்ஸாம் ஹாலுக்குள்ள போங்க. ஆல் தி பெஸ்ட் ஆஸ்பிரண்ட்ஸ்.
ரொம்ப நல்லா பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பா எக்ஸாம் ஈஸியா இருக்கும். கஷ்டமா இருந்தா கூட உங்களுக்கு 87 அந்த மாரி அட்டெண்ட் பண்ணி நார்மலைசேஷன் மார்க் உங்களுக்கு கிடைக்கும். பாஸ் பண்ணலாம். இந்த மல்டிபிள் ஷிஃப்ட்ஸ் இருக்கு இல்லையா? நார்மலைசேஷன்ல உங்களுக்கு பாஸ் பண்ணுவாங்க. எப்பயுமே ஈஸியான ஷிஃப்ட்ட விட கஷ்டமா இருக்கக்கூடிய ஷிஃப்ட்ல தான் நெறைய பேரு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலன்னு சாட்டிஸ்ஃபைடு இல்லாம இருந்து கூட கிளியர் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? உங்களுக்கு நீங்க அந்த ஷிஃப்ட்டுக்கு நல்லா பண்ணிட்டு வந்தா போதும். ஆல் த பெஸ்ட். நல்லா பண்ணிட்டு வாங்க. பேப்பர் ஈஸியா இருக்கும்னு நம்பிட்டு போங்க. கண்டிப்பா நம்ம சொன்ன கொஸ்டின் செலக்ஷன பிகினர்ஸ், ஆவரேஜ் ஆஸ்பிரண்ட்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு எக்ஸாம் கிராக் ஆக நெறைய சான்சஸ் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க் யூ.